ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை ஸ்டைல் சேனல். நம்ம ஊர்லலாம் திருவிழா, கோவில் கொடை இந்த மாதிரி வந்தால் தான் இந்த பெரிய ராட்டினங்கள் எல்லாம் பார்க்க முடியும். ஆனால் லக்னோவிலலாம் எப்படி அப்படின்னா, ஸ்கூல் சம்மர் லீவ் விட்டுட்டாங்க அப்படின்னா இங்கே கோவில் கொடை, கோவில் திருவிழா இல்லை நம்ம ஊர் மாதிரி தமிழ்நாடு மாதிரிலாம் நடக்காது. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, துர்கா பூஜை, விநாயகர் சதுர்த்தி இதெல்லாம் இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணுவாங்க. நம்ம வில்லேஜில் இருக்கிற அம்மனுக்கு எல்லா ஊர்லேயும் ஃபெஸ்டிவல்லாம் வைக்கிறோம் இல்லையா. ஆனால் நார்த் இந்தியாவில் வந்து சம்மர் ஆகிட்டாலே வந்து 2 மாதத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி செட்டப் போட்டுருவாங்க. அந்த லண்டன் பிரிட்ஜுன்னு சொல்லி எழுதியிருந்தது இல்லையா, இது எல்லாமே வந்து அட்டை தான். அந்த அட்டையிலே வந்து மெட்டல் தான் வேறு. எல்லா செட்டப்பும் போட்டு உள்ள என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு 20 ரூபாயா, இடத்த பொறுத்து வைப்பாங்க. 20 ரூபா என்ட்ரன்ஸ் டிக்கெட்டு. உள்ளே போய்ட்டு அப்புறம் நமக்கு எல்லா கடைகளும் இருக்கும். ஸ்நாக்ஸ்லேருந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லேருந்து என்டர்டைன்மெண்ட்டு, பலூன் சுடுறது, ரிங் போடுறது, இந்த மாதிரி வந்து எல்லா விளையாட்டுகளும் இருக்கும். இவங்க வந்து இவங்களுக்கு வந்து ஒரு 2 மாதத்துக்கு வீடு பக்கமாக இருந்ததுன்னா வீக்லி ஒன்ஸ் போயிட்டு வருவாங்க. ஒரு டைம் பாஸ்க்கு. தூரமாக இருந்ததுன்னா அடிக்கடி போக மாட்டாங்க. பக்கத்தில் இருக்கிறவங்க, நானே வந்து இப்போ எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டருங்கிறனால நான் ஊருக்கு வந்துட்டேன். இல்லைனா நானே ஒரு 3 தடவையாவது போயிட்டு வந்திருப்பேன். ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த மாதிரி டீ கப்பு, நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கப்பு தான். யார் வீட்டுக்கு போனாலும் கப்பு தான். அதேமாதிரி நம்ம தமிழ்நாட்டிலேருந்து இங்கே வந்துட்டால் நாங்களுமே இங்கே யார் வீட்டுக்கு வந்தாலும் இந்த கப்பு, போரோசல் டம்ளர், கண்ணாடி போரோசல்ங்கிறது அது ஒரு மெட்டலு, கண்ணாடி டம்ளர்லேயுமே இந்த மாதிரி தான் வாங்கி வச்சு நாங்களுமே யூஸ் பண்ணுறது. யார் வீட்டுக்கு போனாலும் கப்ஸ் வந்து ஐட்டம் நிறையா, அதுக்கு ஒரு ஸ்டாண்டே வச்சுருப்பாங்க கப்புக்குன்ட்டு. நம்ம அப்படி வச்சுருக்க மாட்டோம். அதிகபட்சம் ஒரு 8 கப்பு 10 கப்பு வச்சுருப்போம். இங்கே வந்து கப்பு வெரைட்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதே மாதிரி சாப்பிட்றதும் இவங்க வந்து ஃபுல்லுமே பார்த்திங்க அப்படின்னா அந்த கண்ணாடி பிளேட்டுகள், இந்த பிளேட்டு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. தட்டு நம்ம சில்வர் பாத்திரங்களில் வந்து ரொம்ப ரேர் பார்க்குறதே வீட்டில். இங்கே இருக்கிறவங்களோட வீட்டில் கண்ணாடி டம்ளர், ஜூஸுக்கும் அதுதான். விதவிதமாக வந்து கண்ணாடி டம்ளர் இருக்கும். இந்த குட்டி குட்டி பிளேட்டு வந்து இப்போ நம்மளே ஒரு வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா, டீ கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு கெஸ்ட்டாக போயிருக்கோம், இந்த மாதிரி சின்ன பிளேட்டில் வந்து என்ன செய்வாங்கன்னா, டிஷ்யூ பேப்பர் வச்சு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க. இல்லை ஒரு 4 பேராக போயிருக்கோம் அப்படின்னா அதுக்கு தக்கன ட்ரே, வீட்டில் வந்து ட்ரேவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு வீட்டில் மினிமம் 5 ட்ரேவாவது வச்சுருப்பாங்க. நானே 3 ட்ரே வச்சுருக்கேன். அப்படிங்கும்போது அவங்க வச்சுருக்க மாட்டாங்களா. ஒரு ஆள் 2 ஆள் வந்து அதுக்கேற்ற மாதிரி சின்ன ட்ரேவாக யூஸ் பண்ணிக்குவாங்க. ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு தக்கன பெரிய ட்ரே. நம்மளை கணக்காக நம்ம தண்ணியை கொண்டு வந்து தண்ணியை மட்டும் கையில் கொடுப்போம் இல்லையா, நம்ம ஊர்லெல்லாம் தமிழ்நாட்டில் அப்படி வந்து கொடுக்க மாட்டாங்க. தண்ணியே இருந்தாலும் ஒரு டம்ளர் கண்ணாடி டம்ளர் தான் கொடுப்பாங்க. 2 டம்ளரில் வச்சு 2 பேர் தான் இருக்கணும், சின்ன ட்ரேயில் வச்சு தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க. இது வந்து நார்த் இந்தியாவில் வந்து இது ஒரு கல்ச்சராக வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இல்லை நானுமே இப்போது 8-9 வருஷமாக ஊட போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காருங்கிறனால 2015லேருந்து நானே அப்போ இவங்களோட கல்ச்சர் இது தான் நினச்சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் ஹோஸ்ட் ஹவுஸ் போனோம். ஹோஸ்ட் ஹவுஸ் நான் 2-3 தடவை போயிருக்கேன். இதுக்கு முன்னாடி திருநெல்வேலியில் சயின்ஸ் சென்டரில் ஒரு தடவை போனேன். அப்போ வந்து இதில் என்ன இருக்குதுன்னு அந்தளவுக்கு என்னால் பார்க்க முடியல. இந்த தடவை வந்து நான் போகும்போதே மொபைல் ஆன் பண்ணிகிட்டே போயிட்டேன், வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. வீடியோ எடுத்துகிட்டு நான் பார்த்தா எலும்பு கூடுகள்லாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா திடீர்னு உள்ளேருந்து கை காலெல்லாம் கலண்டு தன்னால் வந்து விழுது. அதாவது சென்டரில் ஒரு ரூம் கணக்காக ஒரு பெட்ஷீட் கணக்காக வச்சு கட்டி வச்சுருக்குறாங்க. அதுக்குள்ளே ஒரு ஆள் இருக்கிறாங்க. ஆனால் வெளியிலேருந்து பார்த்தா ஆள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியாது. அப்போ நம்ம நடந்து போய்கிட்டு இருக்கும்போதே என்ன பண்ணுறாங்கன்னா, அடியில் கூடி காலை பிடிச்சி இழுக்கிறது, கையை பிடிச்சி இழுக்கிறது. எண்டில் முடிஞ்சு வெளியில் போகும்போதும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளை விட மாட்டேங்கிறாங்க. பயங்காட்டுறது அப்படின்ட்டு கையை பிடிச்சிக்கிட்டு வெளியில் போகும்போது லைட் ஆன் பண்ணிட்டு தான் போனேன். ஆனால் இருந்தாலும் ஒரு பதட்டம் வந்து இருந்துக்கிட்டே இருந்தது. ஹிந்தியில் வந்து பேய்க்கு பூத்துன்னு சொல்லுவாங்க, பூத் மஹால் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. நான் இது வந்து இந்த தடவை இதை வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து லைட் ஆன் பண்ணிகிட்டே போயிட்டேன். இதுக்கு முன்னாடி 2-3 தடவை போயிட்டு அப்போது வீடியோ போடலைங்கிறனால தோணலையா என்னன்னு தெரில, எடுக்கலை. அப்புறம் இந்த மாதிரி ராட்டினம்லாம் விளையாண்டுட்டு, ஜம்பிங் பலூன் இந்த மாதிரி எல்லாம் விளையாண்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். அதோட வியூ செட்டிங்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஏதோ இந்த லண்டன் பிரிட்ஜு அந்த இதுலேயே போட்டிருக்குறாங்க.
மாடல் அதை வச்சே போட்டிருக்குறாங்க. ஆனால் இது வெளியிலேருந்து பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருந்தது. உள்ளே போனதும் இங்கெல்லாம் காசு தான் வேணும். அதாவது எங்கேனாலும் போய்க்கிட்டே இருக்கலாம். அதாவது காசு இருந்தால் எங்கேனாலும் போகலாம் அப்படிங்கிற கணக்கா உள்ளே சும்மா போனாலே ஒரு ரூ. 1000 ரூ. 2000 காலி ஆகிடுது. அப்புறம் வீட்டுக்கு தேவையான கிண்ணம், பவுல்ஸு இது எல்லாமே கொஞ்சம் ரேட்டு கம்மியாகவும் இருந்தது. சின்ன சின்ன கிண்ணங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரூ. 30. அப்படியே நானே ஒரு 8 கிண்ணம் எடுத்துகிட்டு வந்தேன். அதாவது எனக்கு தேவையில்லை, இருந்தாலும் அங்கே போனேங்கிறனால சின்னது 4 பெருசில் 4ன்னு சொல்லி ஒரு 8. பெரிய சைஸும் ரூ. 30 தான், சின்ன சைஸும் ரூ. 30 சொல்லி தான் நானே ஒரு 8 கிண்ணத்துக்கிட்ட எடுத்துகிட்டு வந்தேன் சில்வரில். ஆனால் கொஞ்சம் நல்லா வெயிட்டாக இருந்தது. உள்ளே பூ வேறு போட்டு இதெல்லாம் செல்ஃபி ஸ்பாட்ஸில் போயிட்டு எங்கெல்லாம் வச்சுருக்குறாங்களோ அங்கெல்லாம் போயிட்டு ஒரு செல்ஃபி எடுக்கிறது தான் எங்களோட வேலை. எடுத்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த ரிங் போடுறது. இது எவ்வளோ ரூ. 50 ரூ. 100 கேட்டாங்க. எவ்வளோ கேட்டாங்க எனக்கு கொஞ்சம் ரூ. 1 50 எவ்வளோ கேட்டாங்க கொஞ்சம் ஞாபகம் இல்லை. 10 ரிங்கு கொடுத்தாங்க. 10 ரிங்கில் ஒரு டவுட் ஆகிடுச்சு. கரெக்டாக மேலே விழுந்தது. ஆனால் அவங்க பிஸ்கட்டு, ஜூஸு, ₹50 நோட்டு, ₹100 நோட்டு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. ஆனால் மேலே விழுந்தது அவங்க அக்செப்ட் பண்ணலை. அதான் சொல்லி காமிச்சாங்க கரெக்டாக சென்டரில் விழணும் அப்படின்னுட்டு. என் பையன் கரெக்டாக ஒன்றில் போட்டான். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் நீங்கள் அந்த ஜூஸ் வேணுனாலும் எடுத்துக்கோங்க, வேண்டான்னா எக்ஸ்ட்ரா 2 ரிங்கு வேணுனாலும் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்கன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா 2 ரிங்கு கொடுத்தாங்க. திரும்பி அந்த 2 ரிங்கு போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு வந்துட்டோம். அந்த ஜூஸும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி பலூன் சுடுறது எது வச்சுருந்தாலும் போயிடுறது. சரி பசங்க ஆசைப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் 1 2 ட்ரை பண்ணி பார்த்தேன், விழலை. முன்னாடி இந்த மூங்கில் கம்பு கணக்காக வச்சு கட்டியிருக்கிறாங்க. அது ஹைட்டாக இருக்குது, பார்க்க பக்கமாக தெரியுது. நானும் ஈஸியாக விழுந்துரும் தான் நினச்சேன். 10 ரிங்கு கொடுக்காங்கல்ல, ஒன்றாவது விழுந்துராதா அப்படின்னு பார்த்தா அது நல்ல ஹைட்டு. முன்னாடி நம்ம அந்த ஹைட்டுக்கு மேலே கை வச்சு போடுறோங்கிறனால அது கரெக்டாக விழுறதில்லை. ஆனால் ரொம்ப டிஸ்டன்ஸும் இல்லை, ரொம்ப தூரமும் இல்லை, பக்கமாக தான் இருந்தது. ஆனால் கரெக்டாக போட முடியலை. அதுக்கப்புறம் போயிட்டு வெளியில் போயிட்டு அப்படியே அதில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் பிள்ளைங்க ஒரு ஜூஸ் குடித்தாங்க. குடிச்சிட்டு பாவு பஜ்ஜி இருந்தது, டிக்கின்னு சொல்லுவாங்க அது இருந்தது. அப்புறம் ஃபைனலாக சௌமின் வாங்குவோமான்ட்டாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ஆளுக்கு ஒரு அரை ஃப்ளைட் சௌமின் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நார்த் இந்தியாவில் இந்த மாதிரி தான் என்டர்டெயின்மெண்ட் இவங்களுக்கு. கோவில் கொடை, நம்ம ஊர் மாதிரி கும்மி அடிக்கிறது, கோவில் கொடை இந்த மாதிரியெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு தெரியாது எதுவுமே. அதனால் 2 மாதம் எப்போல்லாம் லீவ் விட்றாங்களோ அப்போல்லாம் மேளா போட்டுருவாங்க. தீபாவளி டைமில் தீபாவளி மேளான்னு சொல்லுவாங்க. இந்த டைமில் இந்த மாதிரி சொல்லுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லக்னோ பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப்